மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஒரு வாஞ்சியை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. என் தங்க புயலா தூங்க தூங்க. எதுக்குங்க ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கானுங்க? எனக்கு என்னடி தெரியும், புள்ள இப்படி அழுதானுங்க. ஓச்சோ சரிம்மா நான் அப்பா இருக்க மாதிரி ஓச்சோ என் புள்ளையில என் தங்க புள்ளையில நான் அப்பா இருக்கேன்டா. தூங்க கேட்ட அப்பா என் புள்ளையில எதுக்கு என் தங்க புள்ளைய எதுக்கு அழுதானுவ? சரிம்மா ஒண்ணு இல்லம்மா. என் தங்க புள்ள ஒண்ணு இல்ல என் தங்க அப்பா இருக்க மாதிரி பார்த்து பயப்படுதானுங்களா? ஊர் முழுக்க சுத்திட்டு வருவானுங்களே. தூங்க வேண்டாம் வைக்க புள்ள இருக்குல்ல ஓகே. தம்பி வரப்பா தெரியுமா? தம்பி வருவாங்க உங்களுக்கு. எதுக்கு இப்படி அழகான்னு தெரியல. நம்ம வெளில போமா. வேண்டாம் நான் அந்த வெளியில வச்சுட்டு நிக்க ஒண்ணு இல்ல. ஆனா தூங்கிடுவானுங்க, ஏதோ பார்த்து பயந்துருப்பானுங்க. நான் வரேன். என் தங்கமே, என் தங்க புள்ள, என் செல்ல குட்டியே. யார் பெத்த புள்ள இது? கிங்ஸன் பெத்த புள்ளையா? இது கிங்ஸன் பெத்த புள்ளையா? என் தங்கம், என் தங்க புள்ளையா. நான் வெளியில வச்சுட்டு நிக்க வேண்டாம். அப்பதான் தூங்க போனான். வேண்டாம் இருக்கட்டும். வெளியில வச்சு தூங்க வச்சுவேன். காத்தடிக்கிற வெளியில நான் கூட்டு போயிட்டு வரேன். ஏரோப்ளேன் போது பாரு. அங்க பாரு, ஒரு சைக்கிள் நடக்கு பாரு. ஒரு சைக்கிள் பாரு. சைக்கிள் ஓட்டுமா? ஒண்ணு இல்லையா ஐயா ராசா, ஒண்ணு இல்லம்மா. என் புள்ள ஒண்ணு இல்லம்மா. பிறந்த வீட்டுக்கு இப்படி அழ மாட்டானுங்களே. இப்படி அழுதானுங்க. ஒரு நாள் இப்படி அழ மாட்டானுங்களே. ஊராளுக்கு வேற சொல்லிச்சு பச்சை பிள்ளைய வெளியில விடாதீங்கன்னு. ஒரு எதுவும் பார்த்து பயந்துருப்பானுங்களா? ஒண்ணு இல்ல. அப்பா உனக்கு பை குடிச்சுட்டா பை போட்டுமா? பைக்குல போமா. ஒண்ணு இல்லம்மா. அப்பா இருக்க மாதிரி. இங்க பாரு, அப்பா பாரு. எதுக்கு தெரியல. தொரணா ஒண்ணு இல்ல. தொரணா என்ன புள்ள இருக்காங்க தெரியல. அப்பா வச்சு போய் அதுட்டு இருக்கானுங்க. என்னன்னு தெரியல. கொடுக்க முடியல. புள்ள கொண்டா. புள்ளிய கொண்டா. வயிறு வலிக்காத பிள்ளைக்கு. வயிறு வலிச்சு ஏதாவது சொல்லிடுவானுங்களே. கொண்டா, ஏதாவது உள்ளுக்குள்ள வலிக்கும். புள்ளிய கொண்டா. புள்ளி வயிறு வலிக்கா. ஒண்ணு இல்லம்மா. என் புள்ள எதுக்கு அழுதான்? இங்க பாரு, ஒண்ணு இல்ல. அப்பா பாரு. புள்ளிக்கு பண்ணடா. எதுக்கு அப்படி அழற? என் மறுபடியும் எதுக்கு அழற? இங்க வாங்க, சரி சொல்லுங்க. தாத்துக்கிட்ட வா. என்னன்னு தெரியல. ஒரு மணி நேரமா வந்துட்டு இருக்கானுங்க. இப்பதான் ஆபரேஷனுக்கு போனா அவன் வீட்டுல இல்லையே. ஆபரேஷன் போயிட்டானா? சரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்க. புள்ளி அந்த கொடுங்க. என்னையா எதுக்கு அழுதான்? ஒண்ணு இல்ல போங்க. தாத்தா வந்துட்டேன். வெளில கூட்டு போட்டா? தாத்தா வெளியில கூட்டு போறா? என்னம்மா என்ன என் புள்ள எதுக்கு அழுதான்? என் புள்ள எதுக்கு அழுதான்? ஒண்ணு இல்ல. என் தங்க புள்ளிக்கு ஒண்ணு இல்ல. இந்த நாடியை வச்சு வயிற்று தடை விடுங்க. ஒருவேளை வயிற்று வலி இருந்தாலும் இருக்கும். இப்படி தடவுங்க. என்னம்மா தாத்தா வா. எதுக்கு நான் இப்படி அழமாட்டானுங்க ரெண்டு பேரும்? தெரியலடா. இப்படி அழகு. நான் கோயில இருந்து யாராவது வர சொல்ல. ஏன்னு
புலி ஏதோ பார்த்து பயந்து அந்த மாதிரி இருக்குடா. அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல எனக்கு அதான் சரின்னு போடுது. நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. ஒண்ணு இல்லம்மா என் தங்கங்களா. இப்ப கூட விட்டுட்டு போக நல்லா இருந்தானுங்களா புள்ளையில. அதுக்குள்ள இப்ப நடந்திருக்கானுங்க. என் பிள்ளை எதை பார்த்து பயப்படாண்டா. என்ன பண்ணுங்க போன சீக்கிரம் போய் கூட்டிட்டு வரல. எதை பார்த்து பயப்படாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏய் ராசா ஒண்ணு இல்லங்க. நான் வேறு முழுக்க தேடிட்டேன். ஒண்ணும் இல்லையா? எதை பார்த்தா பயப்படுறானுங்க. இங்கதான் எங்கேயோ பாக்கானுங்க. இங்க இந்த சைடு என்ன இருக்கு? டேய் அப்போ ஒண்ணு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? பயப்படாத நிமிந்து பாரு. போடா புள்ளி பயந்து போயிருக்குது. இருங்க மாமா அவனுக்கு இந்த சைடு தான் எங்கேயோ பாக்கானுங்க. இருங்க இந்த சைடு இங்கதான் ஏதோ ஏதோ கெட்ட ஸ்மெல் வருது. சாரணமே என்னடா? அந்த பையன் இந்த சைடு பார்த்து பார்த்தாங்க. நான் நிக்க இடத்துல இருந்து உனக்கு ஏதாவது ஸ்மெல் வருதான்னு பாரு. தள்ளு. ஹெவியாவதுடா. இந்த சைடுல என்னமோ இருக்கு. அதான் அந்த பையலோ கணக்கு தெரிஞ்ச ஆளுதானுங்க. என்னடா இந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டு போக தெரியும். ஏன் அவனுக்கு இந்த சைடு தானே பார்த்து பார்த்து அப்பமே அழுட்டு இருக்கானுங்க. அந்த சைடு ஏதோ ஸ்மெல்லும் வருதுனே. ஒண்ணு இல்ல கண்ணு முடிக்க. தாத்தா பாரு கண்ணு முடித்தவங்க. என்னமோ நடக்கு. என்னால எதையுமே யோசிக்க முடியலையே. என் பயிர்கள் லேஸ்ல எதையும் பார்த்து பயப்பட மாட்டானுங்களே. ஆஹா அவனுங்க கண்ணுக்கு தெரியல எதையுமே பார்த்து பயப்பட மாட்டானுங்க. நான் ஒண்ணு அவனுங்களை அப்படி வளர்க்கல. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவங்களை பயமாட்டுது. அதான் பயப்படுறாங்க. இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்காத ஏதோ ஒண்ணு அவன் கண்ணுங்களுக்கு தெரியுது. அதான் பயப்படுறாங்க. மாமா அவனுக்கு ரொம்ப அழுதானுங்க. எங்க கூப்பிட்டு போங்க மாமா. வெளியில கூப்பிட்டு போமா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்ன பயப்படுறீங்க? ஒண்ணு இல்லடா. தாத்தா தோலை சாஞ்சுக்க. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பயில இப்பெல்லாம் அழ மாட்டானுங்களே. அண்ணன் இவனுக்கு இப்பெல்லாம் அழுற பயில கிடையாதுன்னு இது வரைக்கும் நம்ம நமக்கு சொல்லிக் கொடுக்காத பாத்துருக்கானுங்க. அதான் பயில எப்படி பயப்படுறானுங்க. என்னடா பண்ண மனசுல பாத்துருது. இப்ப நாம அழுதோம் அவ்வளவுதான். புள்ளியில உடஞ்சு போயிடுவானுங்க. பயத்து உச்சிக்கு போயிடுவானுங்க. அண்ணாதான் அழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கானுங்க. என்னடா பண்ண ஏதாவது ஒண்ணு யோசிடா. என் புள்ளிய பயங்காட்டுறது யாரு? மோதிரம் வந்து எங்க கிட்ட மோது. என் பேர பிள்ளைகிட்ட மோதுன கண்ணிட மட்டும் சிக்காத. உங்களுக்கு அவரை காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வா அப்பா கிட்ட வா. ஒண்ணு இல்ல வா. ஒண்ணு இல்லம்மா என் பிள்ளை ஒண்ணு இல்ல. டேய் ஒண்ணு இல்லடா. நான் சைக்கிள் போமா. இப்போ அவன் பக்கத்துல என்னமோ நிக்கடா. பாரு அவன் கண்ண பாரு. அண்ணே அவன் எதையோ பாக்குறான்னு. ஆமாடா புள்ள எதையோ பாக்குறான். ஆமா வேற ரூமுக்கு என்ன கொண்டு போய் பாப்போமா? நீங்க கொண்டு போங்க பாப்போம். சரி. அப்பா கிட்ட வா. அடுத்த நீதா. ஒண்ணு இல்ல என் தங்க. ஒண்ணு இல்ல பாரு. என்னமா என்ன என் தங்க பிள்ளை என்ன? ஒண்ணு இல்லமோ என்னமா என்ன உங்களுக்கு என்னமா என்ன? ஆமா என்னன்னு கேளுங்க. என்னமா? அங்க என்னமா?
என்னம்மா? சம்பளிக்க பேரு காட்டி கொடுக்கியா? இங்கத்தான் ஏதோ கைய கட்டுறானுங்க. சரி, என் பேர பிள்ளைல கொண்டாங்க. நான் இப்படி லாந்திக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன். ஒண்ணு இல்லம்மா, என் பிள்ளைல கொண்டு தாத்தா இருக்கேன்னு தாத்தா இருக்கேன்னு தோணுங்க. அந்த பேச்சு எடு. நீ போல நான் வரேன். என் பிள்ளைய ஏதோ ஒண்ணு பயன்பாட்டுதுன்னா விட மாட்டேன். அழுதுட்ட போச்சுது. எனக்கு நான் இதையும் துடிக்காமல இருக்கு. நெஞ்சுதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. புள்ளிய பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னமா இங்க பாரு, அழுது அவ்வளவுதான். சரி, நான் சொல்ற மாதிரி செய்வா. சரி, என் பேர என்னமா அழுறாடுங்க. இவனுக்கு அழுத இதயமே வலிக்குது. என்ன இதுக்கு இப்படி அழுதே இல்லடா, இப்படி பயந்ததே இல்லடா. என் தங்கங்களா, என் பேர என் பேர மாமா ஒருத்தனை கொண்டாங்க. வேண்டாம், நான் பாத்துக்கிடுவேன். ஆனா அழுதாளுங்க. வேண்டாம், இப்பதான் அழுவி நிப்பாட்டி இருக்கானுங்க. ஆமா, பயிலுக்கு தினமும் அழுதுடக்கூடாது. இழுத்துக்காவானுங்க. செக் பண்ணணும், கொண்டாங்க. என்னடா சொல்ற? இல்லமாமா, அவனுக்கு இந்த சைடு தான் கையை நீட்டி அழுதானுங்க. ரொம்ப விவரமான போயிடுவேன், புத்திசாலி போயிடுவேன். இப்பெல்லாம் அவனுக்கு அழுததே கிடையாது. எதனாலும் சொல்லக்கூடியவனுங்க. கொண்டாங்க, செக் பண்ணி பார்க்கணும். கொண்டாங்க. வேண்டாண்டா சொல்றேன் மாமா, கொண்டாங்க. ஐயா பெரியண்ணா, என் தங்க பிள்ளை, நான் அப்பா கூப்பிடுறேன் பாரு, போங்க. என்னையா? ஒண்ணு இல்லையா, என் தங்க பிள்ளை ஒண்ணு இல்ல. என்னையா? அப்பா இருக்கோம்ல, எதுக்கு புள்ள பயப்படுது? சரி சரி, வா, நம்ம அந்த சைடு போவோம். வா, பயப்படுறானுங்கடா. இருங்கம்மா, நான் பார்த்துட்டு வரேன். பஜாருக்கு போயிட்டு வருமா? ஒரு வாட்டிக்கு போயிட்டு வருமாயா? பஜாருக்கு போனா கொஞ்சம் விளையாடுவானுங்க. அது கொஞ்சம் மக்கள் நடமாட விளையாடும். கூட்டு போயிட்டு வரலாம். வா, போயிட்டு வரலாம். கிங்ஸே தூங்கிட்டானா? இல்ல, முடிச்சுதான் கிடக்கா. நான் அந்த பஜார் வரைக்கும் அப்படி கூட்டு போயிட்டு வரேன். ரெண்டு சேர்த்து கூட்டு போங்க. ஒருத்தன் பிரிஞ்சு விட மாட்டான். சரி, சாரான் தூக்கிட்டு போனேன். சரி. ஐயா ஐயா, சின்னவன எவ்வளவு உச்சாரமா போன்னு சொல்லுவான். அவன் பேச்சு என்ன, அவன் தோணி பண்ண இப்படி ஊரு சொல்றானு. ஐயா தூக்கம் ஐயா. சரி சரி, தாத்தா கூட பஜாருக்கு போயிட்டு வா. சரி, கூட்டு போங்க. நான் பின்னாடி வண்டி எடுத்துட்டு வரேன். சரி, பிள்ளை என்ன செய்தா? அவ்வளவு ஒரு மாதிரி தான் இருக்கா. தலை நிமிந்த ஒரு வேலை இருக்க முடியல. என்ன இவனுக்கு அழுதுக்காக எப்படி இருக்க முடியும்? இறங்கி போய் தான் இருக்கா. சரி, நான் அந்த பயில கூட்டு போயிட்டு வரேன். சரி. தங்கம் ஐயா, ஐயா தங்கப்புல, நீ தாத்தா கூட பஜாருக்கு போயிட்டு வா. சரியா? நான் அப்பா கிட்ட சரணை பத்தி கவினை பத்தி உன் சைக்கிள் கொடுத்து விடுறேன். போயிட்டு வா. அண்ணா, இப்பெல்லாம் விட முடியாது. வேற என்னமா இருக்கு அண்ணா? அவனுக்கு தெளிவா கையை அந்த சைடு காட்டினானுங்கண்ணா. இவனுக்கு ரெண்டு எவ்வளவு புத்திசாலி நமக்கு தெரியும். அந்த பயத்துலயும் தெளிவா கையை காட்டுறான். எல்லாம் சரிதான்டா. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரினா சண்டை போடலாம். இது வேற நிம்மதியில தெரியுது. பிள்ளைங்க என்ன பண்ணானுங்க? அவனுக்கு பாவம் பச்சை பிள்ளைல. ஆனா இந்த 2-3 நாளா தானே ஒரு மாதிரி இருக்குது. நீங்க எல்லாம் தப்பு கணக்கு போடுறீங்க. 2-3 நாளாவே இல்ல, ஒரு மாசத்துக்கு மேல நம்ம வீட்டுல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன இப்ப கொஞ்சம் தீவிரமா இருக்கு, அவ்வளவுதான். என்னடா சொல்ற? நீ இதெல்லாம் வீட்டுல சொல்லவே இல்ல. இல்லன்னு தடுக்கி வந்த இடத்துல காயங்கிற மாதிரி போற இடத்துல அடிப்படுதுண்ணா. என்ன நிக்கானே, இவன் இதோட எத்தனை அடி வாங்கியிருக்கான் தெரியுமாண்ணா? அப்படின்னா இவனுக்கு என்ன இதெல்லாம் நடக்குது? அதானே தெரியல. சும்மா எங்க கூட நிக்கான், தடிக்க வருதான், காயம் வருது, ரத்தம் வருதுண்ணே. இவன் அடிபட்டு வந்தாலே ரத்தம் வராது. ஆச்சரியமாவே இருக்குண்ணே. அலெக்ஸ் எங்க? எங்க கிளம்பிட்டா? அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போறேன். எங்க அம்மா அதிரசம் சுட்டு வச்சிருக்காவலாம், அதான் அப்படியே போய் வாங்கிட்டு வர போறேன். வா, அப்படியே தின்னு தள்ளிடுவா. சரிடி, கொட்டங்கரைக்கு போறல அப்படி? இல்ல, இசை மாசமா இருக்கால, அவளுக்கு ஒத்துக்க மாட்டேங்கல. அதான் இப்ப வரவே மாட்டேக்கா. அவதான் படுத்து கிடக்கால.
பேப்பர்ல ஒரு பூ வச்சிருப்பேன். என்ன பூவே? எடையில குடனுக்குள்ள இருந்துச்சுடி. குடனுக்குள்ள எப்படி பூ வந்துச்சு? யாரு கொண்டு வச்சானே தெரியல. குடனுக்குள்ளயா? அப்ப நானும் வைக்கலப்பா. அதான் சொல்லிட்டு நீ வைக்கிறேனே. அதே குடனுக்குள்ள அந்த பூ இருந்துச்சு, வாடி போயிட்டு. அத ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சிருக்கேன். நீ இந்த கொத்தங்கரையில தானே போவ? ஆமா, கொத்தங்கரையில போடணுமா? வேண்டாம் வேண்டாம், அது போற வழியில வாய்க்கா போகுதுல. வாய்க்கால தண்ணி நிறைய போய்கிட்டு இருக்கு. அதான் இப்ப நமக்கு முக்கியம். போற வழியில அந்த வாய்க்கால போட்டுட்டு போயிரு. அத நடு தண்ணியில வீசுன்னு ஓரமா வீசிராத. சரிங்க மாமியாரே. அந்த குப்பை தொட்டி பக்கத்துல வச்சிருப்பேன், அணக்கெல்லாம எடுத்துட்டு போ. வேற எங்கேயும் போட்டாத. அது எப்படி மாமியாரே நான் போடுவேன்? அது எப்படி நான் போடுவேன்? சரி போறதான் சரிதான், பத்திரமா போயிடணும்னு இஷ்டத்துக்கு கண்ட இடத்துக்குலாம் போவாத. அது எப்படி போவேன்? திரும்பவும் சொல்றேன், நேரா உங்க அம்மா வீட்டுக்கு போ, வேற எங்கேயும் போயிடாத. அந்த பரிமளா பார்க்க போனேன், அவளை பார்க்க போனேன், இவளை பார்க்க போனேன்னு போவாத. நான் உங்க அம்மா கிட்ட போன பண்ணி கேட்பேன். மாமியார் இவ்வளவு கண்டிஷன் சொல்லி அனுப்பும்போது நான் மருமகளா பொறுப்பா போக மாட்டேனா? எவ்வளவு பொறுப்பா போய் சேரன் மட்டும் பாருங்களேன். நான் திரும்பவும் சொல்றேன், பார்த்து பத்திரமா போ. சரிங்க மாமியாரே. ஏமா அந்த குப்பை குழியில கிடந்துச்சு, அந்த இதை எடுத்துட்டு போய் நேரா வாய்க்கால போட்டுட்டு போ. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. அபி, ஏ அபி, எக்காளி சாமி கூப்பிட்டுட்டு இருக்காளே. ஒருத்திதாமா வீட்டுல அப்படியே பயபக்தியா வீட்டை பக்தி மயமா வச்சிருப்பாள்ல. வீட்டை எப்பவும் கோயிலா மாத்திருவா. அவளும் ஒண்ணு மகிமாவும் ஒண்ணுதான். இந்த மகிமா பிள்ளை என்ன ஆளையே காணோம். இந்த கோயிலுக்கு போயிட்டாருன்னு சொன்னா மணி இவ்வளவு நேரம் ஆகுது. என்ன இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே? என்ன ஒரு மாதிரி வாட அடிக்குதே. இது என்ன நாத்தம்? இல்லையா அபி கிச்சனை நீட்டா வச்சிருப்பாள, சுத்தபத்தமா வச்சிருப்பாள. ஒரு அழுகுன பொருள் கூட உள்ள வைக்க மாட்டாள. இது அழுகுன பொருள் மாதிரி வாட அடிக்கலையா? ஏதோ போன வாடல அடிக்குதே. என்ன இப்படி வாட அடிக்குதே? நான் யார் மூலமா உள்ள வந்தேன்னு தெரியணுமா? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இந்த பிள்ளைகளெல்லாம் சுத்தும் போது நல்லா இருக்குப்பா. தனியா சுத்தும் போது நல்லாவே இல்லை. பாட்டு படிச்சுக்கிட்டே வந்ததுல நான் வாய்க்கால கடந்து போகலையா? இனிமேதான் வாய்க்கால் வரப்போகுது. இதை கொண்டு தூர வீசினாதான் முத வேலை எனக்கும் முடியும். சரி, கொண்டு வீசிட்டு போவோம். படு, நீ வந்து படுத்தனா நான் மூடிட்டு கிளம்பிடுவேன். வா வா வா. வா வா வா. வா வா வா. வாரணி வா, வந்து உள்ள படு. வா, நேரம் போதே. வா வந்து படு. வடியா அத்தை சொல்றல, வா வந்து படு. நேரம் ஆயிட்டு, அங்க வேற நான் போகணும். சீக்கிரம் வந்து படு. நான் மூடி வச்சுட்டு போயிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். வா வந்து படு. சீக்கிரம் வா. மூடிடுறேன் சரியா? மூடிட்டாதான் நான் போக முடியும். அதான்
இப்போ பரவாயில்லையாமா? பரவாயில்ல, ஆனாலும் கொமட்டுதே. இப்போ சரியாயிரும்னா? வாமிட் எடுத்துட்டல, கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குடிச்சிரு, சரியாயிரும்னா? ஆனா எங்க நம்ம பையல எப்படி இருக்கானுவ? இருக்கிறது உங்க அப்பாட்டுல இருக்கானுவ, அதெல்லாம் நல்லா இருக்கானுவ. உதா குறைக்கும் உங்க அப்பாவும் போயிருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்களாம். நிஜமாவா? நிஜமா, வேணா வீடியோ கால் அடிக்கா? நிஜமா, சாதாரண கவியெல்லாம் அங்கதான் கிடக்கானுவ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு கிடக்கானுங்க. இங்க பாரு, நீ இதை இப்போ உதவி கிடக்க, எனக்கு அதான் சங்கடமா இருக்கு. சரியா இருங்க. சரி, நீ கொஞ்சம் படுத்துக்கலையா? வேண்டாம், நான் உங்க தோல்ல சாஞ்சுக்கிடுதேன். சரி வா, சாஞ்சுக்க விடியா. உன் மனைவிக்கு பக்கு போலமே நீ மட்டும்தான். நீ அவ கூட எவ்வளவுக்கு எவ்வளவு அனுன்யமா சந்தோஷமா இருக்கியோ அந்த அளவுக்கு ஆபத்து உங்களை விட்டு விலகி ஓடும். தீய சக்தி உன்னை விட்டு விலகி போகும். அவளை விட்டு இம்மி அளவும் பிரியாத, அவ கூடயே இரு. அதுதான் உங்களுக்கு பலன். நீ உன் மனைவி கிட்ட காட்ட அன்பும் அக்கறையும் பாசமும் தான் அவளை இந்த குழந்தைய பெத்து எடுக்க வைக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பே உன் காதல் மட்டும்தான். உன் காதல் மட்டுமே உன் குழந்தையும் உன் மனைவியும் காப்பாத்தும். உன் உண்மையான அன்பையும் பாசத்தையும் உன் மனைவி ஒருத்திக்கு மட்டும் கூட. இனி காதலுக்கு பல தடைகள் வரலாம், ஆனா எல்லாத்தையும் எதிர்த்து நீதான் நிக்கணும். நீ நின்னா மட்டும்தான் உன் மனைவி பிள்ளைய பார்க்க முடியும். இல்ல இல்ல, என் அன்பும் காதலும் ஒருத்திக்கு மட்டும்தான். இவைய உசுறு, அதுக்கும் மேல என் காதல் அன்பு இல்லை ஒருத்திக்கு மட்டும்தான். எதுக்காக இத்தனை போராட்டம் வருது? என்ன நடக்குது இந்த வீட்டுல? என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சுத்தி என்ன நடக்குது? ஒரே மாயஜாலமா இருக்குது. இதை நான் நம்பவா நம்பாம இருக்கவா? தங்கம், தூங்குறியம்மா? நீங்க தூங்குனா தூங்குறேன். சரி வா, உன் கூட தூங்குறே வா. ரொம்ப கஷ்டமா இருக்காமா? நீங்க கூடவே இருந்தா ஒண்ணும் செய்யல. சரி, நான் உன் கூடயே தான் இருப்பேன். என்னங்க? என்ன? என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? சரி, உன்னை விட்டு நான் எங்க போவேன்? என் கூடயே தானே இருப்பீங்க. உன் கூடயே தான் இருப்பேன். இங்க பாரு, உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், நான் உன் கூடயே தாண்டி இருப்பேன். நமக்கு கிடைக்கிறதுல அதுதான பொக்கிஷம். இதை விட்டு நான் எங்க போவேன்? பிசினஸ்க்கு எல்லாம் மூட்டை கட்டியாச்சு, உன் கூடயே தான் இருப்பேன். ஒன்னும் பயப்படாத. நிஜமா தங்கம், என் தங்கம், நிஜம் தங்கம். சரி. இன்னும் செல்லும் போல இருக்கும் என் தங்க பொண்டாட்டி. லா 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 லா. அத்தை, இந்த குடலை திறந்து போட்டுக்கிறது யாரு? அத்தை, என்ன அபி? குடலை ஏன் திறந்து போட்டுருக்கியா? குடலை திறந்து போட்டுருக்கேனா? நான் திறக்கலையா? அத்தை, 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 இவ ஏன் கத்திட்டு கிடக்கா? என்ன? இங்க வாங்க. என்னத்த இது? இது எப்படி அபி? எப்படினா? யார் மல்லிப்பூ கொண்டு வந்தாச்சா? மல்லிப்பூ. இது குடோனே. இங்க யார் மல்லிப்பூ கொண்டு வந்தா? நான் பூ வச்சுக்கிட்டே உள்ளார மாட்டேன். இதுக்கே உங்க மகன் வந்து என்ன ஏச போறாவ. நீ பூவே கொண்டு உள்ள வச்சிருக்கியா? அபி, பேசிட்டு நேரம் இல்ல. முத வெளிய வா. என்னத்தே? அந்த பூவை தூர போடுங்க. நான் எடுத்து தூர கொண்டு போடுறேன். அபி சொன்னா கேளு, வெளிய வா. என்னத்த ஆச்சு உங்களுக்கு? அபி, நான் சொல்றத கேளு, வா வெளிய வா. எதே? பூ உள்ள இருக்கு. பழம் பொருளெல்லாம் நாசமா போயிடும். இங்க என்னமோ இருக்கு. இங்க என்னமோ இருக்கு. நான் இப்பதானே ராணி கிட்ட கொடுத்து விட்டேன். அது வாடின பூவை கொடுத்து விட்டேன். எப்படி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அப்படி அந்த ராணி புள்ள. என்னத்தே ஆச்சுது? நான் சொல்றத கேளு. முதல்ல நம்ம இங்க வெளியில போணும். வா. அத்தை, மூச்சு முட்டுதுல. ஏசி வேலை செய்யலையோ? அபி, நான் சொல்றேன், நீ முதல்ல வா, வெளில வா, போவோம். என்னாச்சுத? ஏன் என்னாச்சுது? இவ வேறையா? சரி வாங்க, ரெண்டே வெளில போலாம் வாங்க. அபியக்கா, என்னாச்சுது? அத்தை ஏன் பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்காவ? என்னத்தே ஆச்சு சொல்லுங்க. அபி, இங்க ஏதோ தப்பா இருக்கு அபி. என்னத்தை சொல்றீங்க? அபி, அது பூ மாதிரி தெரியல. என்னத்தை உளறிட்டு இருக்கீங்க? என்னதே சொல்லுங்க. அது பூ மாதிரி தெரியல. அன்னைக்கு இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பிரேம் கிட்ட பேசி திரும்பதுக்குள்ள அது வாடி போச்சுது. வாடி போச்சுன்னு பேப்பர்ல சுருட்டி குப்பைக்குள்ள கொண்டு வச்சுட்டு ஆத்துல கொண்டு போறதுக்காக ராணி கிட்ட கொடுத்து விட்டேன். ஆனா எப்படி அதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா எப்படி மறுபடியும் உள்ள வந்தது? என்னத்தை சொல்றீங்க? ஐயோ, பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னத்தாச்சுது? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. நான் சொல்றது உண்மை. சீக்கிரம் இருந்து வெளியில வாங்க. இங்க என்னமோ இருக்குதே, வாங்க வா.
இந்த பூ யார் கொண்டு வந்தானே? எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வரோம்? நீ ஏன் பொறுத்து தான் வைப்ப? அப்படி இருக்கும்போது இது யாருக்குள்ள போவே? நம்ம வீட்டுல வேற எவனும் வைக்க மாட்டாள. சரி விடுங்க, அதுக்கு என்ன, எடுத்து தூர போட்டா சரியா போயிடும். இங்க வாங்க, நான் எடுத்தேன். வேண்டாம், இது சரியா படல. வா, வீட்டுக்கு ஆம்பளைங்க கூப்பிட்டு வரலாம். அத்தை, என்னமோ இருக்குதே, நம்ம வெளியில போயிடலாம் அத்தை. சரி, வீட்டுல கிங்ஸன் இருந்தாங்களா? ஆமா, கிங்ஸன் இருந்தா. அவ இசையை விட்டு பிரியணும், அவ இசையை விட்டு பிரியணும். அவ இசையை விட்டு பிரியணும். விடுங்க, அந்த பூ வாடி போலாதானே கொண்டு போடுறதுக்கு பிரச்சனை. பிச்சு நச்சு போட்டுட்டா விடுங்க அத்தை, அத பிச்சு நச்சு போட்டா சரியாயிரும். வாங்க அத்தை, எனக்கு பயமா இருக்குது அத்தை. ஐயா, நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? இங்க வாங்க. ஒரு நிமிஷம், இந்த பூவை எவ்வளவு நாளங்க இருக்குது உனக்கு தெரியுமா? ஏய், இந்த பூவை பத்தி என்ன? அத்தை, இந்த பூவே ஒரு நாள் முக்கியமான ஆபரேஷன் பண்ணதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. நம்ம உங்க பையன் தான், நம்ம துரசார் தான் ஆபரேஷன். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது இந்த பூ கிடையாது. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிட்டு ஆபரேஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த பூ எப்படி வந்ததுன்னே தெரியல. ரூம் ஃபுல்லா வாசனை. அதனால எல்லாரும் என்னன்னு கேட்கும்போது தேடி பார்த்தா பூவே. இத சார் எடுத்து தூர வீசுமான்னு சொன்னாரு. நான் தூர வீசிட்டு வந்துட்டேன். ஆனா அப்பதான் சாருக்கு கத்தியை பிடிக்கவே முடியாம போச்சுது. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாத்த, அதுக்கப்புறம் சாரால ஆபரேஷன் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் சாரால அந்த ஆபரேஷன் பண்ண முடியல. இப்பதான் புரியுது. சேம் அதே போவே, அதே அளவே. எப்படி? இருங்க, இத பிச்சு நச்சு போட்டுருவோம். இத பிச்சு நச்சு போட்டா சரியாயிரும். என்ன சிங்கம் குட்டிகளா? சிங்கம் பத்த சிங்கங்களா? தங்க குட்டிகளா? டெய்லி ரோட்டை கிராஸ் பண்ணிடுமா? உங்க அப்பா குடல்ல தான் நிப்பான். போமா, சரி இருங்க, நம்ம கிராஸ் பண்ணுவோம். என்னமோ இரு இரு, தாத்தா தூக்கி கொண்டு விட இரு வாரு. என் தங்க குட்டிக்கு சுசு வருதம்மா. என் சிங்க குட்டிடா நீ. அப்படி நான் பாடுபட்டானுவ. சிங்க குட்டிடா சும்மா எல்லாம் அடிச்சு விடுறான்னு யார்கிட்ட கேட்க போறா? தங்கத்துக்கு வெக்கத வர யாரு? ஆமா, இந்த உங்களை பார்த்துட்டு தான் இருக்காமா. அடியா அம்மா அடிச்சு விடு. என்னையா என்ன? என் தங்க பிள்ளைக்கு என்ன? அப்ப குடனுக்கு தான் போன போயிருமா? என் செல்ல குட்டி இல்ல, என் முக எலி குஞ்சு மாதிரி இருக்குது. அது பாரு, என் சிங்க குட்டி அழகு போல பெற்றிருக்கு பாரு. உங்க பிள்ளைக்கு பாத்ரூம் போய் தான் போகணுமா? சிங்க குட்டி பெத்தது இல்ல, அப்படித்தானே இருக்கும். அப்படியே மாதிரி இருக்கும் பாரு. அம்மா, என் பேர பிள்ளை இருக்க அழகா பாரு. அம்மா, என் தங்கம். என் செல்ல கண்ணு, என் தங்க குட்டி. கீச்சமா இருக்கா பிள்ளைக்கு? என் தங்க புள்ள. ஐயோ, உனக்கு அம்மா தேர்வு விழுக்க. எங்க வா, இங்க வா, தாத்தா வா. இல்லடா, அம்மா கிட்ட தூங்கிட்டு இருந்தா. அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னம்மா, தம்பி வர போறோம்ல? அது ஒண்ணுதான். இன்னைக்கு இருக்க முடியல. சரி, நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி போக. என் தங்க புள்ளில அப்போ தெரியல. என் தங்கமே, என் உயரமே. இன்னுமா அப்போ திட்டு வந்துட்டீங்களோ? இருக்க மாட்டேக்கானுங்க. அப்பா அப்பா நானுங்க, அதை கூட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இல்ல இல்ல, அதுக்கப்புறம் கவினும் சாரனும் பாட்டுக்கிட்டு படிச்சுட்டு கிடந்தானுங்க. அப்புறம் அப்படியே தூங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்பதான் தூக்கிட்டு வரேன். எந்திரிச்சோன்னு தான் தேடினானுங்க. அப்படியம்மா, அப்பா தெரியல. என் தங்க குட்டிகளா? அப்பா தெரியல. அப்பா வேணுமா? என் தங்கத்துக்கு அப்பா வேணுமா? அப்ப அங்க உங்க கூட தான் இருப்பேன். சரியாம்மா? தாத்தப்படி இருக்கணும். சரியா? தாத்தாட்டி எங்கேயும் போக கூடாது. என்னமா? அம்மா பாத்தியா? அப்ப மேய்ச்சி பிள்ளை சொல்லிக்கிட்டு நடக்கான். அவ பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? மாத்திரை போட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன். அவ கூடயே இருக்க சொல்லுதா, விடவே மாட்டேங்க. அப்ப வீட்டுல இருக்கலாம்ல. தூத்துக்குள்ள இருந்து மால் வந்தது, அதான் கையெழுத்து போட்டு வாங்கலான்னு வந்தேன். அப்புறம் ஏதோ பிசினஸ் மீட்டிங்கா,
அதை பத்தி பேச வேண்டி இருந்துச்சு, அதான் வந்தேன். என்னன்னு தெரியல, ஊரை சுத்தி ஒரே வித்தியாசமா இருக்குது. ஏதோ பிசினஸ் அது இதுன்னு பேச்சு அடி போடுறது ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ளே இருந்தா இப்படி தெரியும். இந்த பயிலும் எல்லாம் இறக்கு, நீயே தலையில போட்டு சமந்து அடையாத. அவன் சாரனு கவியில சும்மா தானே இருக்கானுங்க, அவனுக்கு பொறுப்ப கொடு. போதா கடைக்கு அலைச்சு தேவை. இத்தனை பயில இருந்தோம், நீ ஒருத்தன் அத்தனை பார்த்து சமக்கமானு கேட்க. போதும், சின்ன பயில நீ விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். உனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் வந்தாச்சு, நீ ஓ பாட்டு நீ பார்க்க பாரு. பொறுப்பா அவன்கிட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டி பிள்ளைல கவனிக்க பாரு. சொல்லியிருக்க சாரன் கவிட்டெல்லாம் சொல்லியிருக்க, சரின்னு சொல்லியிருக்கானுங்க. உனக்கு 3 பிள்ளை ஆயாச்சு. அவ ஒன்றும் அந்த அளவுக்கு பெரியவெல்லாம் கிடையாது, அது வெள்ளந்தி. நீதான் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும். சரி, உன்னை நம்பிதான் இத்தனை உசுறு இருக்கு, பாத்துக்க. என்னதான் தூக்கி வளர்த்தாலும் எந்திரிச்சோன்னு அப்பாவை தான் தேடுதான். அப்படியாமா? அப்போ தெரியல தங்க பிள்ளைல, அப்போ தெரியலமா? தெரியல, தெளிவா கேட்கானே. கொஞ்ச நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளையோட வீட்லயே கடை. சரி, அவ பேர் காலம் வரைக்காது வீட்லயே இரு. சரிங்க மாமா. என்னய்யா? தங்க புள்ளி. சரி வாயா, ஆபீஸுக்கு போமா. அதான தாத்தா விட்டுற மாட்டானுல்ல, தாத்தா வருவாங்க. என்ன பிடிங்க. ஏய் வா, தாத்தா கிட்ட வா. இது சாப்பிடணும்ல? அதெல்லாம் கிண்டி கொடுத்துட்டேன். சரி. என்ன என்னாச்சு? ஏன் பதட்டமா வர? ஏண்டா ஏன் பதட்டமா வர? இந்த பாரு, ஆபத்து, பேராபத்து நம்ம பேருக்கு. பாரு, போட்டியா ஒரு பிசினஸ் இறங்கிருக்கு. பிசினஸ்க்கு போட்டியாவா? இந்த மண்ணு இல்லையா? இது ஏன் மண்ணு? நிஜமா தான் சொல்றேன். போட்டியா கூட பரவாயில்ல, அவன் வெறி கொண்டு இறங்கிருக்கா. என்ன உலகிட்டு இருக்கா? பிசினஸ்களின் அவசியம் மூலக்காரியம். வந்த உடனே 15 கம்பெனி இறங்கிருக்கா. 15 கம்பெனியா? அது எப்படி சாத்தியமாகும்? இது நம்ம மண்ணு, நம்ம இடம் இல்ல. எப்படி இங்க ஏதாவது பூர்வீக நிலம் கிடந்தது? பன்னேர்பட்டிக்குள்ள கிடக்கு. என்ன சொல்றீங்க? பன்னேர்பட்டிக்குள்ள அது ஒரு 1000 ஏக்கர். 1000 ஏக்கரா? என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? 1000 ஏக்கர் வச்சு நான் என்ன பண்ண? பன்னேர்பட்டியே எனக்கு வேண்டாம். ஏற்கனவே அந்த ஊரை வச்சு எனக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அது உங்க தாத்தா எங்களுக்கு கொடுத்ததுதான். அந்த 1000 ஏக்கர் நான் வேண்டானே கொடுத்துட்டேன். கொடுத்தீங்கன்னா யாருக்கு கொடுத்தீங்க? நான் சொத்துக்காகலாம் கொடுக்கல. அது எதுக்கு யாருமே பராமரிக்க போறா? 4 இடத்துல நடந்ததுன்னா அப்படியே அழிஞ்சு போயிடும், பேர் இல்லாம போயிடும், பூச்சுத்தாயிரும். அதனால பேர் மறைஞ்சிரும். அதுல செம்மலிங்க ஏழை இருந்தது, அது ஏன் மாத்துவானே அதே பேர்ல விற்கணுக்காக தான் நான் கொடுத்தேன். 15 கம்பெனி இருக்குதா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்க அத்தனை கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் உருவாக்கிருக்கா. மீட்டிங் வச்சிருக்காலும் அத்தனை பேரும் அட்டன் பண்ணி ஆகணுமா? இல்லன்னா ஒரு கம்பெனி கூட நடத்த முடியாதா? யாருக்கு யார் ஆர்டர் போடுதா? அவ ஆர்டர் போட்டது மட்டும் இல்ல, அவ அதிகாரத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கா. அவ அரைக்கு மாதிரி பேசுறா. திமுரு ஆணவ அத்தனைக்கு பெயர் போனவா. அவ நடையில ஒரு திமுரு தெரியுது, அவ பேச்சுல ஒரு ஆணவம் தெரியுது. அந்த அத்தனை பிசினஸ் காரமும் போய் கடலில் விழுந்துட்டானுங்க. அவளுக்கு ஆம்பளைங்களை கண்டா பிடிக்காதான். ஜெயிச்சு காட்டுங்கிற பேஜில வந்திருக்கா. அவ கை வைக்காத நாடு இல்லையா, அவ ஜெயிக்காத நாடு இல்லையா. கடைசியா இங்க வந்து கை வச்சிருக்கா, எதுக்குன்னு தெரியலையா. அவ பேரு அலெக்சாண்ட்ரா. உலகத்துல அத்தனை மொழிகளிலும் தேர்ந்தவா. அவளுக்கு தெரியாத கலைகளே இல்லையா. உலகத்துல அத்தனை மொழிகளையும் தாராளமா பேசுவான், எழுதுவானா. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? அலெக்சாண்ட்ரா, இந்த பேரை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிற. இந்த பேர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். அவளுக்கு பேரே பிசினஸ் அரசியம். அவ உன்னை கை வச்சா ஜெயிக்காம விட மாட்டாளா. அது மொத்தவங்க கிட்ட, இந்த கிங்ஸ் கிட்ட இல்ல. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். அந்த மீட்டிங்ல எனக்கும் பங்கு வந்திருக்கு. அழைப்பு வச்சிருக்கான். அப்படி அழைப்பு மீறி நம்ம போகாம இருந்தா நம்ம பிசினஸ் பண்ண முடியாதான். யாராவா குறிப்பா உன்னை பார்க்கணும்னாலும் இல்ல மாப்ள, நீங்க யாரையும் பார்க்க கூடாது. இல்ல மாமா, நம்ம பார்க்காம இருந்தோம் நம்மள கோலை நினைச்சிருவா. அவ பார்த்தா ஆம்பளைங்க மாதிரி கோலை நினைச்சிருவா. கிங்ஸ் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. இந்த அகஸ்டின் அப்படிப்பட்டவன் கிடையாது. இந்த அகஸ்டினோட மருமுகத்தை பார்த்தது இல்ல. யார்கிட்ட எந்த இலக்குல வந்து வாழட்டுறா. அவ அழைப்பு விட்டுருக்கான நம்ம பத்தி தெரிந்தாண்ட விட்டுருக்கா. இல்ல மாப்பிள்ள, நீங்க இப்ப எந்த பொண்ணுகிட்டையும் போக வேண்டாம். இன்னொன்னு எந்த பொண்ணு இப்ப நீங்க சந்திக்க வேண்டாம். மாமா கோயக்கிறாதீங்க. இந்த திருப்பி நம்ம தோத்து போனோம். காலத்துக்கு அவ கிட்ட கொஞ்சம் நிக்கணும். கேளுங்க, வேண்டாம் சொன்னா கேளுங்க. இப்ப வேண்டாம். மாமாக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. அதான் பொண்ணு நின்னு பதறாரு. இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க அன்பு காதலே இப்ப என் பொண்ணுக்கு மட்டும் தான் போகணும். என்ன லூசு மாதிரி உழைச்சிட்டு இருக்கீங்க? நான் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். அவர் சரியா தான் பேசுறாரு. ஆனா இது எப்படி இவருக்கு தெரியும்? இங்க பாருங்க, இன்னொருத்தி நிலையில கூட உங்க மேல இப்ப படக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் புள்ள ஒரு உசுரை சம்மந்துகிட்டு இருக்கா. அந்த உசுருக்கு உங்க காதல் தான் பரிசு. மாமா, இத உங்களுக்கு யார் சொன்னா? இங்க என்னதான் நடக்குதுங்க? மாமா, இத உங்களுக்கு யார் சொன்னா?
அது அது வந்து சொல்லுங்க. இது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் மண்டை பிச்சுட்டு கிடக்கு. சொல்லுங்க மாமா, இது உங்களுக்கு யார் சொன்னா? அது வந்து இங்க பாரு மாப்ள, நான் சொல்றது கேளுங்க. இப்போ என் பொண்ணு உசுறு உங்க கையில. உங்க காதல் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும். இன்னொத்தி நிழலு கூட உங்க மேல படக்கூடாது. நான் சொல்லிட்டேன், நான் பேரப்பிள்ளையில கொடுத்து கிளம்புறேன். நான் சொல்றதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா, யார் மாமா இது உங்களுக்கு சொன்னது? சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. ஏய் கிங்ஸ், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல, எனக்கும் இதை யாரு சொன்னானே தெரிய மாட்டேங்குது. ஆனா காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல, எனக்கு என் பொண்ணாட்டி தான் முக்கியம். டேய், அவ அனுப்பி விட்டுருக்கா. எனக்கு சாயங்காலம் மீட்டிங் போடுவான். டேய் அகஸ்டின், நீ போ சொன்ன. இதுல நான் தோத்து போக முடியாது. தோத்து போயிட்டு நான் செத்துருவேன். அதுக்கு இத்தனை வருஷம் நான் ஓடி ஓடி வந்து பிசினஸ் பண்ணினேன். ஆஹா முடியாது. கிங்ஸ்னும் தோக்கக்கூடாது, நானும் தோக்கக்கூடாது. இப்ப சொல்றேன், இந்த கோட்டையை இன்னும் நான் வலுப்படுத்துவேன். இந்த கோட்டை சொம்புலிங்க கோட்டையாவே தான் இருக்கணும். இப்போ இல்ல, எத்தனை தலைமுறை ஆனாலும் இது சொம்புலிங்க சமஸ்தானம். மீட்டிங் அவன் இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம இடத்துல தான் இருக்கணும். வந்தா மீட்டிங், இல்ல அங்க ஒரு தலை கூட இருக்க வேண்டாம். போட்டு தள்ளு. இதுதான் எதிர்பார்த்தேன். ஏன் கிங்ஸ் இருக்க வரைக்கும் எவனும் அசைக்க முடியாது. ஏய் அகஸ்டின், சொன்னா கேளு. ஓ, நான் எப்படி சொல்லி எனக்கு புரிய வைப்பேன்? டேய், இன்னத்தின் நகல் கூட வேண்டாம்டா. நான் சொன்னது நடக்கட்டும். இல்ல அங்க ஒரு தொலை அது விழணும். அது நான் தான் செய்வேன். போ. யார்கிட்ட யார் வளர்த்தது? என் வேட்ட ஆரம்பம். நீ ஆரம்பிச்சு வை, நான் முடிக்கிறேன்னு. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தானே எல்லா ரகசியமும் தெரியும். நீ ஆரம்பிச்சு வை, நான் முடிக்கிறேன். உக்கரத்தில் இருக்க